வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் திருந்துங்கள், ஸ்ரீதரன் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. கொழும்பு நாலந்தா கல்லூரி விவகாரம், சர்ச்சை ஆசிரியர்கள் குறித்து வெளியாகியுள்ள புதிய தகவல். தமிழரசு கட்சி குறித்து பிமல் ரத்நாயக்க முன்வைத்துள்ள கருத்து, வெளிவந்துள்ள பல உண்மைகள். குருநாகல் பகுதியில் உள்ள தலைக்கவச தொழிற்சாலையில் ஏற்பட்ட அசம்பாவிதம், உடைமைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள். நாமல் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள், திரைமறைவில் நடப்பதென்ன? யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த இளைஞன் குறித்து வெளியாகியுள்ள பல உண்மை தகவல்கள். இனி விரிவான செய்திகள். கொழும்பு நாலந்தா கல்லூரியின் முன்னாள் தலைமை மாணவருடன் தகாத உறவில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 பெண் ஆசிரியர்கள் பாடசாலையிலிருந்து நீக்கப்பட்டு மாகாண கல்வி அலுவலகத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் 2 ஆசிரியர்களும் இன்னும் மாகாண கல்வி அலுவலகத்தில் பணிக்கு வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வியவர் பாடசாலை முதல்வரிடமிருந்து முதல்கட்ட விசாரணை அறிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதன் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதே சமயம் இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது பாடசாலைக்குள் ஒரு உள்ளக விசாரணையும் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். சம்பவத்தை தொடர்ந்து முன்னாள் தலைமை மாணவர் தலைவர் பாடசாலையில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் மாணவர் சங்கமும் கலைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோக்கள் பரவத் தொடங்கியதை அடுத்து முன்னாள் தலைமை மாணவர் தலைவர் மற்றும் 2 ஆசிரியர்கள் உடனடியாக நாலந்தா கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் பரகதனிய பிரதேசத்தில் உள்ள தலைக்கவச தொழிற்சாலை ஒன்றில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த தீப்பரவலால் தொழிற்சாலை முழுமையாக அழிவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீப்பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள சந்தை ஒன்றில் இன்றைய தினம் துப்பாக்கியுடன் பச்சை மிளகாய் வாங்கச் சென்றவரால் சந்தையில் பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த நபர் தலைக்கவசத்தை அணிந்து கைகளுக்கு கையுறை அணிந்தவாறு பையொன்றுடன் வந்து அங்கிருந்த வியாபாரி ஒருவரிடம் பச்சை மிளகாயை கொள்வனவு செய்து கொண்டு சந்தைக்குள் வட்டிக்கு பணம் வழங்குகிறவர்கள் யார் என்று வினவியுள்ளார். அதற்கு வியாபாரி தனக்கு தெரியாது என்று கூறியதும் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். குறித்த நபர் கையில் கொண்டு வந்திருந்த பையனுள் T56 ரக துப்பாக்கி காணப்பட்டதாகவும் அவரது இடுப்பு பகுதியில் கைத்துப்பாக்கி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை போன்ற தோற்றம் காணப்பட்டதாகவும் சுன்னாகம் போலீசாருக்கு வியாபாரிகள் அறிவித்தனர். அதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் சந்தையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனையிட்டு துப்பாக்கியுடன் வருகை தந்த நபர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபரை அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்துள்ளதோடு அவர் சந்தைக்கு கொண்டு சென்றது போலி துப்பாக்கி என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தனது 5 வயது மகள் மீது தாக்குதல் நடத்தி அதனை காணொலி பதிவினை மேற்கொண்டு வெளிநாட்டில் உள்ள தனது மனைவிக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் கடந்த 8ஆம் தேதி கொழும்பு மாதம்பட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் கொழும்பு 15 உள்ள ஒரு உயரமான அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். கைது நடவடிக்கையின் பொழுது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த ஒரு பெண் கைது நடவடிக்கையை தடுக்க முற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகளை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாதம்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய செயற்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று அரசாங்கம் நினைப்பது முற்றிலும் தவறான விடயமாகும். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற இளைஞர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வேளையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசாங்கம் இளைஞர்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது. ஆனால் இன்றளவில் எந்த ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. நாட்டு மக்கள் தற்பொழுது தெளிவாக உள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்து விட்டோம் என்பதை இளைஞர்கள் தற்பொழுது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் மீண்டும் ஆட்சியினை கைப்பற்றுவோம். புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய செயல்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று நினைப்பது முற்றிலும் தவறான விடயமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வயல் வேலைக்காக வேலையாட்களை ஏற்றிச் சென்ற வேளையில் தனது பெறாமகன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக உயிரிழந்த இளைஞனின் சித்தி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளை மீறி சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச் சூட்டினை நடத்திய வேளையில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற 17 வயதான இளைஞன் குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியானார். இளைஞனின் உயிரிழப்பு தொடர்பில் அவரது உறவினரான சித்தி கருத்து வெளியிடும் பொழுது, இளைஞனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்தார் என்றும் போலீசாருக்கு கையூட்டல்களை வழங்கி சாரதி அனுமதி பத்திரம் என்று இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வயல்வெளி நடவடிக்கைகளுக்காக வேலணையில் வேலையாட்களை ஏற்றுவதற்காக சென்ற வேளையில் தன்னிடம் பணம் இல்லாதமையினால் போலீசார் மறைத்த வேளையில் நிறுத்தாமல் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பொழுதே பெறாமகனை போலீசார் சுட்டுள்ளதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதேவேளை அவருடன் வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் நெருங்கிய உறவினர்கள் என்றும் குடும்ப கஷ்டம் காரணமாக 17 வயதில் அவர் உழைக்கச் சென்றதாகவும் அவரை அநியாயமாக சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் இன்று காலை போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதாக தெரிவித்து வாகனம் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட வேளையில் குறித்த இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்துட்டான். அவர் டிரைவிங் செஞ்சவர். நேற்று அவர்கிட்ட கையில காசு இருந்த பேர் 2 போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு அவர் போயிருக்கான். அப்ப அவர் கேட்க அவர் நிக்காம போனது கொண்டு போய் அவருக்கு மண்ணில கூப்பிட்டுருக்கீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூட வீடுகளிலே புள்ளியல் இருக்குங்க. நீங்களுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை புள்ளிய அப்பம் பெரிய சைலண்ட் இல்ல. அவர் தான் உங்களை கேட்ட புள்ளிய பாக்குறேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு வாங்கி தரணும். போன புள்ள வேற போறது இல்ல. அவையில கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினு தானே அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் இப்படி நடந்த தங்கச்சின்ன மனுஷனா 2 பேரும் எங்கட சவாலும் கொண்டு அவைதான் போனது. அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமான பெரும் ஆகணும். அவர் அப்படி இருந்து தப்பு செய்யற அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படி ஏதாவது தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த பிள்ளைய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசா அள்ளி ரைக்கோடும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியன். அவருக்கு 14 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். வேலைக்கு போவார். இருக்கிறதுக்கு போவார். என்ன வேலையை நடக்கும் அவர் தான் செய்கிறது. அந்த குடும்பத்தையே அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவருக்கு ஒரு தனி அவருக்கு சரியான காடர். அவன் அம்மா என்ன சொல்றது அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் இருக்கணும். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களை எல்லாம் அவர் தான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பார்க்கிறேன். எனக்கு செத்தா கூட அவர் கொண்டு வைக்கணும். பிள்ளை என்ன சுத்தி என்ன நல்லா தானே நான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் உள்வீட்டு பிரச்சனைகள் மிக கேவலமாக உள்ளது. இனியும் தெரிந்தாவிட்டால் மக்கள் முன்னிலையில் செல்ல முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டதை கூட இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார்கள். தமது மண்ணில் இதற்கு முதல் இப்படி நடந்திருக்கின்றதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு எதிராக மிகப்பெரிய உளவியல் போர் தொடுக்கப்படுகின்றது. இந்த உளவியல் போரால் தான் கட்சியிலிருந்து பலர் வெளியேறினார்கள். என்பிபி மீது தமிழ் மக்கள் காதல் கொண்டு வாக்களிக்கவில்லை. தமது கட்சி மீது இந்த கோபத்தின் வெளிப்பாட்டின் மூலமாக தான் அவர்கள் என்பிபிக்கு வாக்களித்தார்கள். இது தமிழ் மக்கள் எமக்கு வழங்கிய தண்டனையாகும். இனியும் திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாது. அதேவேளை ஸ்ரீதரன் யார் என்பது தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும். நாட்டை விட்டு ஓடியவன் கிடையாது. பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் இங்குதான் இருக்கின்றார்கள். எனக்கு பதவி முக்கியமல்ல. நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்காக நான் அடிபணிய போவதில்லை. ஜனநாயக முறையில் தான் நான் பதவிக்கு வந்தேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியானது இனி வரும் காலங்களில் வடக்கில் மீண்டெழ வாய்ப்பில்லை என்றும் அந்த கட்சியின் உட்பூசல்கள் அதனை அழிவு பாதையை நோக்கி இட்டு செல்வதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கு மக்கள் தற்பொழுது இனவாத அரசியலை நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரண்டுள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது குறித்து அவர் மேலும் கருத்து வெளியிடும் பொழுது, இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவுகின்ற சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரனுக்கு இடையிலான அதிகார போட்டி இன்று வீதிக்கு வந்துள்ளது. இவர்களின் தனிப்பட்ட மோதலால் கட்சி பலவீனமடைந்துள்ளது. இதனை புரிந்து கொண்ட வடக்கு மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
தமிழரசு கட்சிக்கு தகுந்த பாடத்தை புகட்டியுள்ளார்கள். தமிழரசு கட்சியின் வீழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியால் நிலைகுலைந்துள்ள சுமந்திரன் தற்பொழுது மீண்டும் இனவாதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்ய முற்படுகின்றார். வடக்கின் அபிவிருத்தி பணிகளை முடக்கும் நோக்குடன் அவர் மக்களை போராட்டங்களுக்கு தூண்டிவிடுகின்றார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.